எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு மலையகத்துல. இந்த லைனரைகள்ல வாழக்கூடிய மக்களுக்கு தான் அந்த வீடு போய் சேரணும். மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி அந்த இந்தியா வீடு திட்டத்தை முழுமையா அனார்த்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க, லைனரைகள்ல வாழக்கூடிய மக்களுக்கு. சோ இந்த வீடுகள் எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. வீடு கட்டப்படல, நேத்து தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இங்க தெளிவா இருக்கு, இதுல நீங்க படிச்சு பாருங்க. சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். இந்த ஆவணமும் ஒண்ணுதான், நீங்க தான் பயனாளின்னு வாழ்த்து தெரிவிச்சு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குற ஆவணமும் ஒண்ணு. இதுக்கு எந்த விதமான லீகல் ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நீங்க நாளைக்கு போய் பாருங்க, அந்த 2000 வீடுல எந்த வீடு அங்க இருக்கு? ஒரு வீடுமே கிடையாது. சில பேர் கேக்குறாங்க தானே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க அங்க 1000 பேருக்கு வீடு வழங்கணும், வீட்டோட சாவியை வழங்கணும். இந்த மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கடிதத்தை நாங்க வழங்கல. இப்ப அவங்க வாழும் இடத்துல 10% பிரிச்சு அங்க இருக்கிற குடும்பங்கள் அனைவருக்கும் காணி உறுதி பத்திரத்தை வழங்கினீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களே இடிச்சுக்கிட்டு தானா வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற லைன் அறைகள்ல பாத்ரூம் கூட கட்ட முடியல. ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணா நான் ஏன் போய் ஆர்பிசி கிட்ட போய் கை கட்டி நிக்கணும்? என் மக்களுக்கு நீங்க வீடு கட்ட இடம் கொடுங்க, கிரவுண்டு கட்ட இடம் கொடுங்க. இந்த நிகழ்வு 66 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இதான் முதல் தடவை பத்திரம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேரை கூட்டம் கூட்டி வளமையா வீடு கட்டி முடிச்சோன்னதானுங்க உங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. இந்தாங்க நீங்க தான் பயனாளி, ஆனா இருக்கலாம் இல்லாம கூட போலாம் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்கறதுக்கு நான் ஏன் நிகழ்வு வைக்கிறேன்? கடந்த நான் நினைக்கிறேன் 1972 இருந்து 66,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு மலையகத்துக்கு. பிடிக்கதோ இல்லையோ இதான் உண்மை. அங்க இருக்க ஆசிரியர்களுக்கும் வழங்கணும், அங்க இருக்க கலைஞர்களுக்கும் வழங்கணும், அங்க இருக்க இன்ஃபார்மல் செக்டர் எல்லாருக்கும் தெரியும். தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும் வீடு இல்ல, தோட்டத்துல பிறந்தா வீடுன்னு கொண்டு வந்து இப்ப அந்த டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. வேலை செஞ்சா மட்டும்தான், வேலை செஞ்சா வீடு. பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்துல ஜனாதிபதி தலைமையில மலையக மக்களுக்கான வீட்டு பத்திரங்கள் வழங்குகின்ற நிகழ்வு இது பரவலா விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. நாங்க இப்ப இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களை சந்திக்கிறோம். என்ன நடந்தது, அதனுடைய முழுமையான விளக்கம் என்ன அப்படின்னு அறிஞ்சு கொள்ள போறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சி அமைச்சது உண்மைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். என்னதான் அரசியல் அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நானும் இந்த நாட்டை சார்ந்த ஒரு இளைஞன் தான், அடுத்த தலைமுறையில ஒரு அடையாளம். ஆனா எனக்கு என்னதான் ஜனாதிபதி அவர்கள் மேல எனக்கு அந்த மரியாதை இருந்தாலும் அவரோட அரசாங்கத்து மேல எனக்கு ஒரு துளி மரியாதை கிடையாது. அவங்களோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இந்த கண்கட்டி வித்த மாதிரி தான் நாட்டை நடத்திட்டு இருக்கு. இப்ப ஜனாதிபதி அவர்களோட உரையெல்லாம் கேட்கும் போது சிறந்த பேச்சாளர், அது கட்டாயம் மரியாதை செலுத்தி ஆகணும். அதே நேரத்துல மக்களோட மக்களா சர்வசாதாரண பழகக்கூடிய ஒரு தலைவர், அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா அதே நேரத்துல படம் காமிக்கிறது வேற, நிர்வாகம் செய்யறது வேற. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு அரசாங்கம் பாரம் எடுக்கும் போது அந்த முதல் 100 நாள் என்ன மாற்றத்தை வேணாலும் கொண்டு வர முடியும், மக்கள் ஏத்துக்காங்க. இப்போ 1 வருஷம் முடிஞ்சு எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு மலையகத்துல? நாங்க ஆரம்பிச்சிட்டோம் 1300 வீடுகள். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தாமதமாக்கி இருக்காங்க. எப்படி? நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் லைன் அறைகள்ல வாழக்கூடிய குடும்பங்கள். அது சில பேர் சொல்றாங்க கட்சி ரீதியை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆனா உங்கள்கிட்ட நான் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியும். நாங்க ஒரு கிரைட்டீரியா மூலியமா தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல் கிரைட்டீரியா ஒரே லைன் அறையில 4-5 குடும்பங்கள் வாழ்ந்தா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான குடும்பங்கள் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி. 2வது ப்ரையாரிட்டி தற்காலிக குடியிருப்பு. மலையகத்துல கிட்டத்தட்ட 14,500 தற்காலிக குடியிருப்புகள் இருக்கு. அதுல 4,500 அனார்த்தத்தினால பாதிக்கப்பட்ட தற்காலிக குடியிருப்புகள். அனார்த்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனார்த்த முகாமைத்துவ அமைச்சு மூலியமாகவோ இல்லாட்டி என்ஜிஓ மூலியமா வீடு கிடைக்கும். ஆனா இலங்கை அரசாங்கம் மூலியமா இந்த லைனரைகள்ல வாழக்கூடிய மக்களுக்கு தான் அந்த வீடு போய் சேரணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சி மாற்றம் நடந்த பிற்பாடு மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி அந்த இந்தியா வீடு திட்டத்தை முழுமையா அனார்த்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய தவறு. ஏன்னா அனார்த்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க ரெக்கார்டுக்குள்ளார வருவாங்க. அவங்களுக்கு கட்டாயம் ஒரு அரசாங்கம் மூலியமா ஒரு சன்மானமோ இல்லாட்டி ஒரு வீடோ இல்லாட்டி ஏதோ ஒரு நிவாரணம் கிடைக்கும். லைனரைகள்ல வாழக்கூடிய மக்களுக்கு இதான் ஒரு பெரிய தவறு இந்த அரசாங்கம் பண்ணிருக்கு. அதனால ஒரு பெரிய டிலே. இன்னைக்கு நீங்க இதை பாருங்க, அவங்க முதல்ல அட்வர்டைஸ் பண்றாங்க, நாங்க 2000 வீடுகள் வழங்குறோம். நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம ஆரம்பிச்ச அந்த 1300 வீடுகள், அது தப்பு இல்லை. கௌரவ திகாம்பரம் அவர்கள் செஞ்சு வச்ச இந்த வீடு தான் நாங்களும் முடிச்சு வழங்கணும். அதுக்கப்புறம் தான் 1300 ஆரம்பிச்சோம். இது போட்டி கிடையாது, நீயா நானானு. எனக்கு முன்னால இருந்த அமைச்சர் நிர்வாகி கௌரவ திகாம்பரம் அவர்கள், அவருக்கு அப்புறம் நான் இப்ப எனக்கு அப்புறம் சமந்த வித்யாரத்ன வந்திருக்காரு. ஆனா பிரதி அமைச்சர் பிரதீபன் அவர்கள் இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதான் வழங்குறாங்க. ஆனா பாக்குறேன் phase 4 of the 10,000 housing program. நாங்க இன்னும் phase 2 முடிக்கல. அப்புறம் எப்படி phase 4க்கு போக முடியும்?
சோ இந்த வீடுகள் எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுல நீங்க வீடு கட்டப்படல, வீடு கட்டப்படல. நேத்து தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுல நீங்க பாருங்க, மொத்தமா 236 காணி உறுதி பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. எப்ப தயாரிக்கப்பட்டுச்சு? நான் அமைச்சரவையிலிருந்து அந்த ஆவணத்தை தயாரிச்சு அனுமதி பெற்று மக்களுக்கு வழங்க 1000 காணி உறுதி பத்திரங்கள் தயார் செஞ்சு வச்சிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அட்டன்ல அமைச்சர் பிரதீபன் அவர்கள் போய் வழங்கினார். அதுக்கப்புறம் இப்ப இந்த 237 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது அந்த ஊவ மாகாணத்துல. அதுலயும் 10 தான் வழங்கப்பட்டுச்சு, பாக்கி இன்னும் வழங்கப்படல. ஆனாலும் நீங்க கேட்பீங்க, அப்புறம் அந்த 2000 எங்க இருந்து வந்துச்சுன்னு. அங்க இருக்க 2000 பேரை பயனாளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க சப்ஜெக்ட் டு கண்டிஷன். இங்க தெளிவா இருக்கு, இதுல நீங்க படிச்சு பாருங்க. சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். இந்த ஆவணத்தை தயார் செஞ்சு அனுப்பணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. இந்த ஆவணமும் ஒண்ணுதான், நீங்க தான் பயனாளின்னு வாழ்த்து தெரிவிச்சு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குற ஆவணமும் ஒண்ணு. இதுக்கு எந்த விதமான லீகல் ஸ்டாண்டிங்கும் கிடையாது. இது அவங்களுக்கு சொந்தமானதும் இல்ல. இது இந்த தெளிவா எழுதி இருக்குதானே. நீங்க கண்டிஷன்ஸ் நீங்க இந்த சரத்துகள் அனைத்தையும் திருப்தி செஞ்சாதான் உங்களுக்கு இந்த வீடு. ஆனா அதுலயும் அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க, சரி. ஆனா கொடுத்தலையும் கொடுத்தாங்க, அறகுறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த நிகழ்வு ஏற்கனவே நடக்க இருந்துச்சு 2-3 மாசத்துக்கு முன்னால். அதை தள்ளி போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எடுத்து அடையாளப்படுத்த தெரியல. வெளியே இருக்க விமர்சனங்கள், அபிப்பிராயங்கள், அது எல்லாத்துக்கும் அப்ப நீங்க நாளைக்கு போய் பாருங்க, அந்த 2000 வீடுல எந்த வீடு அங்க இருக்குன்னு. ஒரு வீடுமே கிடையாது. அதுவும் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? கார்த்திகை மாசத்துக்கு முன்னாள். மழை பெய்யும், மலையகத்துல கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு காலத்துல கட்டி முடிக்கலாம்? என்ன கேட்டா சராசரி ஒரு வீடு 3 இருந்து 4 மாசம் போகும் கட்டுறதுக்கு. ஆனா அது மலையகத்துல ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கஷ்டம், அதே நேரம் மழை காலத்தையும் பார்த்தாகணும். கிட்டத்தட்ட 6 இருந்து 8 மாசம் போகும். இப்ப ஒரே ஒரு சின்ன உதாரணம், சில பேர் கேட்கறாங்க தானே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கௌரவ பாஜகவின் அப்பொழுது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். கொட்டகல்லையில கௌரவ தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள், கௌரவ தவிசால் ராமேஸ்வரன் அவர்கள், கௌரவ அண்ணாமலை அவர்கள், அப்புறம் நாங்க அங்க 1000 பேருக்கு வீடு வழங்கணும், வீட்டோட சாவியை வழங்கணும். இந்த மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கடிதத்தை நாங்க வழங்கல. இது ஒரு ஏமாற்று வேலை. ஆனா இது நான் ஜனாதிபதியை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க காணி உறுதி பத்திரம் வழங்குறோம், அவரும் சந்தோஷமா வந்திருப்பாரு, நாங்க 2000 காணி உறுதி பத்திரம் வழங்குறோம்னு. ஆனா அவருக்கு தெரியாது, அவர் வழங்குறது ஜீவன் தொண்டமான் தயார் செஞ்ச 236 காணி உறுதி பத்திரங்கள் வெறும் 10. இதான் யதார்த்தம். நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், காணி உரிமைக்கும் வீட்டுரிமைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குதானே. வீட்டுரிமைனா என்ன? அரசாங்கம் உங்களுக்கு கட்டி கொடுக்குற வீடு உங்களோட நிலத்துல உங்களுக்கு அந்த காணி உறுதி பத்திரத்தை வழங்கும். நீங்க அரசாங்கம் கட்டி கொடுக்கிற வீட்டுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கினா அதுக்கு பேர் வீட்டுரிமை. ஆனா 200 வருஷம் கஷ்டப்பட்டிருக்க ஒரு சமூகத்துக்கு முழுமையான தீர்வாக காணி உறுதி பத்திரத்தை வழங்கினா, அவங்க இப்ப வாழ்ற இடத்துல 10 பேர்ச் காணி கூட 10 பேர்ச் கூட எடுத்துக்காங்க, தப்பு இல்லை. இப்ப அவங்க வாழும் இடத்துல 10 பேர்ச்சா பிரிச்சு அங்க இருக்கிற குடும்பங்கள் அனைவருக்கும் காணி உறுதி பத்திரத்தை வழங்கினீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களே இடிச்சுக்கிட்டு தானா வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற லைன் அறைகள்ல பாத்ரூம் கூட கட்ட முடியல. நீங்க பாத்ரூம் கட்டினீங்க தானே, என்னாச்சு? அதுக்கு யார் மேல தப்பு? அதுக்கு சொல்றாங்க தொண்டுமான் மேல தப்பு. ஆனா உங்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சிச்சு பிரச்சனை சிஸ்டம், அந்த ஆர்பிசி சிஸ்டம். ஏன்னா மக்களையும் குத்தகைக்கு அப்படியே ஆர்பிசி எடுத்திருக்காங்க. அது ஒரு சட்ட பிரச்சனை. அதனாலதான் நாங்க போன தடவை ஒரு கேபினெட் முடிவு கொண்டு வர பார்த்தோம். மக்கள் வாழ்ற இடத்த ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் கிளாசிஃபை பண்ணுங்க. ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸா கிளாசிஃபை பண்ணா நான் ஏன் போய் ஆர்பிசி கிட்ட போய் கை கட்டி நிக்கணும்? ஏன் மக்களுக்கு நீங்க வீடு கட்ட இடம் கொடுங்க, கிரவுண்டு கட்ட இடம் கொடுங்கன்னு. அது தப்பு தானே. சோ அதான் நான் சொல்ல வரேன், இவங்களுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த நிகழ்வு 66 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இதான் முதல் தடவை பத்திரம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேரை கூட்டம் வளமையா வீடு கட்டி முடிச்சோன்னதானுங்க உங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. இந்தாங்க நீங்க தான் பயனாளி, ஆனா இருக்கலாம் இல்லாம கூட போலாம் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்கறதுக்கு நான் ஏன் நிகழ்வு வைக்கணும்? இது எல்ஆர்சி டாக்குமெண்ட் கிடையாது. எல்ஆர்சி சேர்மன் கையெழுத்து போட்டிருக்காரு. சோ அது போய் தான். நான் 1972 இருந்து 66,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு மலையகத்துக்கு. பிடிக்கதோ இல்லையோ இதான் உண்மை. வந்த அனைத்து அமைச்சர்கள்னாலே, மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயா காலகட்டத்தில இருந்து அவருக்கு தொடர்ச்சியா வந்த மறைந்த ஆறுமுகம் தொண்டமான ஐயா இருக்கட்டும், சந்திரசேகரன் அண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், கௌரவ முன்னாள் அமைச்சர் திகாம்பரமா இருக்கட்டும், நானா கூட இருக்கட்டும், எங்க எல்லாரையும் சேர்த்தா ஒரு 70,000 வீடுகள் கட்டிருக்கும். வருஷத்துக்கு ஒரு 2000-3000 வீடுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது யதார்த்தம். இது நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷனை போட்டு பாருங்க. ஆனா லைன் அறைகள் இருக்கு லட்சக்கணக்கில். ஒரே நாள்ல எல்லாத்தையும் இடிச்சு கட்டுறது சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. ஒரு வீடு கட்டுறதுக்கு 32 லட்சம், நம்மளுக்கு 1.5 லட்சம் வீடுகள் தேவை. எப்படி கட்டி முடிப்பீங்க? காசு எங்க இருக்கு? அதனாலதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், லைன் அறைகளை
மக்களுக்கு 10% அவங்க சொந்தமா கொடுத்துருங்க சொந்தமா கொடுத்துருங்க. காணிய. ஆமா, ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வர மாட்டாங்க, வெளியே வரதுக்கு தயாரா இருந்தா அவங்களுக்கு வந்து மாற்று இடத்தை நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம். அது ஏன் இன்னும் அவங்களுக்கு காணி கொடுக்க முடியாம இருக்கு அப்படின்றதுக்காக? ஏன்னா மக்கள் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பான்மை இனத்தை சார்ந்த மக்களும் பெருந்தோட்ட நிறுவனங்களும் நினைக்கிறாங்க, இல்ல இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து காணியை கொடுத்தா ஒண்ணு வித்துட்டு போயிருவாங்க, இல்லாட்டி அவங்க வந்து ஒரு படி மேல வந்துருவாங்க. ரெண்டு விஷயம் தான் மக்களோட வாழ்க்கையை மாத்தும். ஒண்ணு காணி, இன்னொன்னு கல்வி. இந்த ரெண்டை தவிர நம்ம எல்லாத்துலயும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். வீடு கட்டி என்ன பிரயோஜனம் நீங்க சொல்லுங்க? வீடு நடந்த காசு வேணும். மின்சாரம் பில் இருக்கு, தண்ணி பில் இருக்கு. இதையும் சில பேர் தப்பா எடுத்து பாரு, ஜீவன் நம்மள இழிவா பேசுறாங்க. இழிவு இல்லை, இது யதார்த்தம். நம்ம டார்கெட் பண்ணும் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், அதை எப்படி கூட்டணும்னு பார்க்கணும், வேலை வாய்ப்பை எப்படி அதிகரிக்கணும்னு பார்க்கணும். ஆனா நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அரசாங்கம் வந்தா எல்லாருக்கும் வீடு கட்டணும். அது நடக்காது. உண்மையா சொல்றேன், நான் கேட்டவன் பொய்ய சொல்ற இன்னொருத்தர் நல்லது. நான் என்ன பண்றது? நான் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. 26,000 குழந்தைங்களுக்கு 6 மாசம் காலப்பகுதி. நான் 1197 கிரச் சிறுவர் பராமரிப்பு நிலையம் காலை உணவு திட்டம் இருந்துச்சு, அதை நிப்பாட்டியாச்சு. இந்திய அரசாங்கம் மூலியமா பெற்றெடுத்த ஸ்டெம் டீச்சர் ட்ரைனிங், ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம். 19 தமிழ் பேசும் டீச்சர்ஸை வச்சு குழந்தைங்களுக்கும் இலவசமான ட்ரைனிங் எடுத்தோம் வெள்ளிக்கிழமை. அதை நிப்பாட்டியாச்சு. 4,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வச்சிருந்தோம் காணி உரிமை காண்டி. அது நீங்க போன வரவு செலவு திட்டத்துல பாருங்க, அங்க எழுதியிருக்கும். ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடின் கீழ் மலையக மக்களுக்கு காணி உறுதி வழங்குற திட்டம் 4,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு, அது இல்லாம ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையும் விட நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருந்தோம். இந்திய அரசாங்கம் மூலியமா வருகிற